காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிஸ் பண்ணக்கூடாத டாபிக் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே 2026. பிஏபியில் வந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் குயிக்காக ரிவிஷன் பண்ணலாம் வாங்க. இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே ஆரிஜின் அண்ட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 8ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமா, அது ஏன்னா ஃபஸ்ட்டு லேபர் உமன்ஸ் ரிலேட்டட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப்பில் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் எதுனா ரஷ்யா உமன் லெட் பண்ணாங்க பார்த்தியா, அது வந்து 1917 லெட் பண்ணாங்க. அதுதான் அது வந்து 23 பிப்ரவரி, அதாவது ஜூலியன் காலண்டர். அது நம்ம கார்ஜியன் காலண்டர் எடுத்துக்கிட்டால் மார்ச் 8ஆம் தேதி. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து யுனைடெட் நேஷன் எப்போ ரெகனைஸ் பண்ணாங்கன்னா 1977 ரெகனைஸ் பண்ணாங்க. 2026 கேம்பெயின் வந்து எதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா encourage individual, organization, community to give time, resources, mentorship, opportunity to help women grow. When people invest in women, whole communities become more inclusive and resilient. சிம்பிளாக சொல்லணும்னா உமன்ஸுக்கு வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுங்க, அவங்களே வந்து இன்க்ளூசிவாக பண்ணால் தான் ஒரு சொசைட்டியாக வெல் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2026 தீம் என்னென்னா ரைட், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இதில் வந்து என்னென்ன ரைட்ஸ்னால் என்னென்னா அவங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அண்ட் லீகல் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஜஸ்டிஸ், அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு லீகல் வந்து ப்ரொடெக்ஷன் தரணும். தென் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன், அது மாதிரி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் தரணும். ஆக்ஷன், இது மாதிரி வந்து பாலிசி அது மாதிரி மட்டும் மேக் பண்ணாமல் அதை வந்து ஒரு ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ப்ரோக்ராமும் வந்து கிராஸ் ரூட் லெவல், அதாவது வந்து கீழேருந்து அது வில்லேஜ் லெவலில் இருக்கலாம், இல்லாட்டி இண்டிவிஜுவல் உமன், அது மாதிரி பாட்டம்லேருந்து கொண்டு வந்தால் தான் வந்து ஓவராலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 97 ஆர்ஜின் ரெகனைஸ் பண்ண 1977, 26 தீம் என்ன அதுதான் கேட்குவாங்க. நெக்ஸ்ட், இந்தியாஸ் டெவலப்மெண்ட் அப்ரோச். இந்தியா வந்து உமன் வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். நரிசக்தி, அப்புறம் பெனிஃபிஷரி டு டிரைவர், அதாவது இல்லைன்னா வந்து ஒரு ஸ்கீம்னா பெனிஃபிஷரியாக இருக்கணும்னாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களே வந்து ஒரு கீ டிரைவர் ஃபேக்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்கலாமா, ஃப்ரீ 1990s டெவலப்மெண்ட் ஃபார் உமன், அதாவது உமன் ஆஸ் ஏ பெனிஃபிஷரி ஆஃப் வெல்ஃபேர் அண்ட் ப்ரொடெக்டிவ் பாலிசி அது மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன், டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ், இது மாதிரி ஸ்கீம்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்கள வந்து என்னென்னா உமனை வந்து டெவலப் பண்ணணும், அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே 1990s அண்ட் 2010s வந்து என்ன ஆச்சுன்னா கிராஜுவலாக ஷிஃப்ட் ஆச்சு. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், செல்ஃப் ஹெல்ப் குரூப், பஞ்சாயத்து ரெசர்வேஷன், 73, 74 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்களா. அப்புறம் வந்து என்னென்னா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ், ஸ்வரம் ஜெயதி கிராம் ஸ்வராஜ் யோஜனா, அது மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அவங்க வந்து கிராஜுவலாக ஷிஃப்ட் ஆனாங்க. பெனிஃபிட் இல்லாமல் கொஞ்சம் வந்து என்னது ஒரு கீ டிரைவராக இருக்கணும், அது மாதிரி டெவலப் பண்ணுறது இந்த பேஸில் இருந்துச்சு. இப்போ 2014 டு இப்போ வந்து ப்ரெசென்ட் இருக்க வரைக்கும் உமன் லெட் டெவலப்மெண்ட்டாக மாறிச்சு. அதாவது உமன் ஆஸ் ஏ ஆக்டிவ் டிரைவர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சோசியல் ப்ரோக்ரஸ். இன்றைக்கி வந்து என்ன இருக்குன்னா உமன் லெட் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. அதாவது வேரியஸ் ஃபீல்டில் ஆக்சஸ் டு கிரியேட்டட் ஃபைனான்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், எஜுகேஷன் பாத்வேஸ், சேஃப்டி மெக்கானிசம், ஸ்கில்லிங் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ், அது மாதிரி ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து பண்ணலாம். பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, லட்சாதிபதி தீதி இனிஷியேட்டிவ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெனிஃபிட் ஆகிற மாதிரி இல்லாமல் அவங்க வந்து ஒரு லீட் ரோல் எடுத்து முன்னாடி வந்து சொசைட்டியில் வந்து ஒரு இன்க்ளூசிவ் குரூப் பண்ணுற மாதிரி ஒரு பாலிசிஸ் வந்து இப்போ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். நெக்ஸ்ட், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எது மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு, ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. அதாவது வந்துன்னா ஒரு லா இருந்தால் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் ஆண் பெண் எந்த ஒரு இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுன்றது. தென் ஆர்டிகல் 15 ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இது மாதிரி வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன்ஸும் வந்து இந்த ஆர்டிக்கிளை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட். எல்லாருக்கும் வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது, ஈக்குவலாக வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும் சொல்லியிருப்பாங்க. தென் ஈக்குவல் லைவ்லிஹுட் ரைட்ஸ், டிபிஎஸ்பியில் என்ன சொல்லியிருப்பாங்க, டைரக்ட் ஸ்டேட் டு என்ஷூர் ஈக்குவல் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மென் அண்ட் உமன். அகைன் 42 வந்து மெட்டர்னிட்டி லீவ், மேண்டேட் ஜஸ்ட் இமனி அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் மெட்டர்னிட்டி லீவ் அது தந்திருப்பாங்க. தென் ஆர்டிகல் 243 பஞ்சாயத்து 73 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் இது பண்ணிப்பாங்க. அதில் வந்து 1/3 வந்து உமனுக்கு வந்து ரிசர்வேஷன் தந்திருப்பாங்க ஓகேங்களா. அது மெம்பர்ஸ்க்காக இருந்தாலும் சேர்மன்ஸாக இருந்தாலும் சரி ஓகேங்களா. கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்த இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், உமன்ஸ் ரிலேட்டட் எம்பவர்மெண்ட் பார்க்கலாம். 73 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், உமன் இன் ரூரல் கவர்னன்ஸ்,
இதில் வந்து என்னென்னா பஞ்சாயத்து ராஜ்க்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டாட்டஸ் தந்திருப்பாங்க. பார்ட் 9 அண்ட் 11 ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 3 டயர் பஞ்சாயத்து சிஸ்டம் வந்து கொண்டு வந்துருவாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 1/3 ரிசர்வேஷன் வந்து உமன்ஸ் வந்து தந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதனால் வந்து டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் இன் ரூரல் ஏரியாவில் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் உமன் இன்க்ளூசிவ் பாலிசியாகவும் இது வந்து ஆக்ட் ஆச்சு. தென் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இது வந்து இதெல்லாம் சிமிலராக ரூரல் ஏரியா இருந்துச்சுல்ல, அது மாதிரி வந்து அர்பன் ஏரியாவில் வந்து கொண்டு வந்தது தான் பார்ட் 9A 12th ஷெட்யூல். ஓகேங்களா? இது வந்து 3 டயர் சிஸ்டம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/3 ரெப்ரஸன்டேஷன். ஓவராலாக என்னாச்சுன்னா அர்பன் கவர்னன்ஸில் ஃபீமேல் ரெப்ரஸன்டேஷன் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆக இருந்துச்சு. ரீசெண்டாக கொண்டு வந்தது என்னென்னா 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து ஆல்ரெடி வந்து என்னது லோக்கல் ஏரியாவில் அது மாதிரி ரெப்ரஸன்டேஷன் கொண்டு வந்தாங்களே, ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்களே, அது மாதிரி எம்பி அண்ட் எம்எல்ஏ சீட்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் வந்து 1/3 வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்தால் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட். என்னென்னா நரிசக்தி வந்தன் அபியான். ஓகேங்களா? இதனால் வந்து என்னென்னா ஜெண்டர் பேலன்ஸ்டு டெமோக்ரஸி நம்ம வந்து அவுட்கமாக வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். நேஷனல் பேசிஸில் உமனுக்கு வந்து என்னென்ன ரைட்ஸ் வந்திருக்கான்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து லீகல் பேசிஸில் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எஜுகேஷன், எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னா சமூக சிக்ஷா ஸ்கீம். இது என்னென்னா சென்சிட்டிவ் ஸ்கூலிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறது. அதாவது ப்ரீ யூனிஃபார்ம்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், உமன் டீச்சர்ஸ் ரெக்ரூட்டட், இது மாதிரி வந்து ஓவராலாக இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கஸ்தூர்பா காந்தி பல்கா வித்யாலயன்ஸ். இது வந்து என்னென்னா உமன்ஸ் அந்த கேர்ள்ஸ் வந்து என்னென்னா மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் ரெசிடென்சி ஸ்கூல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட எய்ம். ரெண்டாவது வந்து ஐடி என்ஐடிஸில் வந்து ரிசர்வேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணதுனால உமன்ஸோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது நம்ம சொல்லியிருக்காங்க. தென் சுகன்யா சம்ருத்தி யோஜனா ஸ்கீம். இது வந்து 2015 ஜனவரி 22 லான்ச் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.2. இதனால் வந்து 4.53 crore அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கீ ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாமா? இது மாதிரி பாலிசி கொண்டு வந்ததுனால என்ன இம்பாக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 2014-15 வந்து என்னென்னா உமன் ஹையர் எஜுகேஷனில் எவ்வளோன்னா 1.57 கோடி தான் இருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள் 2.18 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபீமேல் ஜிஇஆர் 2022-23 வந்து இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 30.2 இருக்குது. அதே வந்து 22.9 தான் இருந்துச்சு 2014-15. ஓகேங்களா? அதே மாதிரி உமன்ஸ் அமாங் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் ஸ்டெம்ஸ் ஸ்காலர்ஷிப் இது மாதிரி வந்து இது பண்ணுறதுல 53% வந்து உமன்ஸ் தான் இருக்காங்க. அதான் வந்து ரிசர்வேஷன் அது மாதிரி பண்ண வந்துருக்காங்களே, அதனால் உமன்ஸ் வந்து இன்க்ளூசிவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தென் எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் டிசம்பர் 2025 4.53 crores. நெக்ஸ்ட் ஹெல்த் சானிடேஷன் அண்ட் சேஃப்டி இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் என்னென்ன ப்ரொமோட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். பிரதான் மந்திரி வந்தனா யோஜனா. இது வந்து என்னென்னா மேட்டர்னிட்டி பீரியடில் வந்து இன்கம் சப்போர்ட் பண்ணி தர்றது. இதில் வந்து இது மாதிரினா 20,000 கோடி கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 4.26 கோடி பெண்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னா ஜல்ஜீவன் மிஷன்ஸ். இது வந்து என்னன்னா ரூரல் டேப் வாட்டரா 16லேருந்து 81% வந்து வீட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து உமன்ஸ் வந்து ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும்ல, அந்த இஷ்யூஸ் சால்வ் பண்ணுற மாதிரி. தென் தேர்ட் ஸ்கீம் என்னென்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா மந்தோ அபியான். இது வந்து மேட்டர்னல் வந்து சைல்டு ஹெல்த் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் ஸ்கீம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. இது வந்து எல்பிஜி கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி 10.56 கோடி வந்து வீட்டுக்கு தந்திருக்காங்க. அதனால் வந்து இன்டோர் ஏர் பொல்யூஷன் குக்கிங் பர்ன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பெண்கள் வந்து ரொம்ப தூரம் போய் விறகு கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஏர் பொல்யூஷன்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இம்பேக்ட் ஆகல, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. தென் ஸ்வச் பாரத் மிஷன் 12,000 கோடிக்கு மேலே வந்து டாய்லெட்ஸ் கட்டியிருக்காங்க. இதனால் வந்து சானிடேஷன், ப்ரைவசி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் உமன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. தென் மிஷன் சக்தி. இது வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ், உமன் ஹெல்ப்லைன், சி பாக்ஸ் போர்ட்டல், இது மாதிரி எல்லாமே இருக்குது. இதனால் வந்து உமனுக்கு வந்து லீகல், மெடிசனல் அண்ட் கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாத்தையும் ஒரே ஒரு ஸ்கீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அது என்ன ஸ்கீம்னா மிஷன் சக்தி தான். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஓவரால் இம்பேக்ட் என்ன ஆயிருக்குன்னா மேட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது வந்து 2014-16 130 இருந்தது, இப்போ வந்து 88 வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் வந்து உமன் இருக்காங்களே அவங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு போஸ்ட் ஆக்ட் 2013 கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒவ்வொரு கம்பெனி இருந்தாலும் அதில் வந்து இன்டர்னல் கமிட்டி வந்து கிரியேட் பண்ணோம் உமன் சேஃப்டி இன்ஷூர் பண்ணுறதுக்காக. அது மாதிரி பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸில் இது மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? ஃபினான்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப், என்டர்பிரினர்ஷிப் 9.3% இந்த டைம் யூனியன் பட்ஜெட் அது பண்ணாங்களே அதில் வந்து ஜென்ரல் பட்ஜெட்டாக இருந்துச்சு. இதுதான் ஹையஸ்ட் எவர் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணதில்.
டே என்ஆர்எம் ஸ்கீம் இருக்குல்ல, ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதில் வந்து 10 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் நேஷனல் வைடு எவ்வளோ இருக்குன்னா 90 லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது. செல்ஃப் ஹெல்ப் குரூப்னாவே மெஜாரிட்டியாக வந்து உமன் டாமினன்ஸ் தானே இருக்கும், அவங்க வந்து இது பண்ணுற மாதிரி எம்பவர்மெண்ட் பண்ணுற மாதிரி. தென் 12.18 லட்சம் கோடி வந்து இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அக்சஸ் பை செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகேங்களா? என்னென்ன ஸ்கீம் வந்து அதுக்காக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு லட்சாதிபதி தீதி ப்ரோக்ராம். இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள். 1 இயருக்கு வந்து உமன்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு லட்சமாவது ஏம் பண்ணி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும், அது மாதிரி கொண்டு வந்து தான். இதனால் வந்து உமன் ப்ராசஸ் எவ்வளோ பேர் வந்து இது பண்ணிக்கலாம், 3073380 வந்து பெனிஃபிட்டாக இருக்காங்க. செகண்ட் ஸ்கீம் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். இதில் வந்து என்னென்னா என்டர்பிரினர்ஷிப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. அதில் வந்து எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2 லட்சத்தி அதுக்கு மேலே வந்து உமன் என்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. அதுவும் வந்து க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஸ்கீம் நமோ ட்ரோன் தீதி இனிஷியேட்டிவ். இதை வந்து என்னென்னா உமன்ஸுக்கு வந்து ட்ரோனை வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து எம்பவர் பண்ணுறது தான் என்னோடய எய்மே. இது வந்து எவ்வளோன்னா 80% சப்சிடியில் தராங்க. 1261 crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து 15,000 செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெனிஃபிட்டாக ஆகிட்டு வராங்க. ஃபோர்த் ஸ்கீம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இது வந்து 2015 இருக்குது. இது வந்து எம்எஸ்எம்இ வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான். இது வந்து 52,000 கோடி லோன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து 61 லட்சம் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ பெனிஃபிஷியல்னா உமன்ஸ் மட்டுமே 68% பெனிஃபிஷரியாக இருக்காங்க இந்த ஸ்கீமில். நெக்ஸ்ட் உமேனியா ஆன் ஜெம்னா வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து நம்ம இந்தியாவிலே வந்து உற்பத்தி பண்ணுவாங்களே, அதை வந்து ப்ரொக்கேட் பண்ணுற மாதிரி இந்தியனைசேஷன் பாலிசி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து அந்த பாலிசி. அதில் உமன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? 2 லட்சத்துக்கு மேலே வந்து உமன் வந்து எம்எஸ்எம்இ வந்து லெட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 80,000 கோடி வந்து பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்ட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஜன்தன் யோஜனா, உமன்ஸ் வந்து 56% அக்கௌண்ட் ஹோல்டர்ஸாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்கீமோட எய்ம் என்னென்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் ரைசிங் பார்ட்டிசிபேஷன். எது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரைனிங். பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இது வந்து என்னென்னா லார்ஜஸ்ட் ஸ்கில்ஸ் அப்டேட்டிங் ப்ரோக்ராம். அதில் வந்து உமன்ஸ் வந்து 45% பெனிஃபிஷியராக வந்து ஆக்ட் ஆகிறாங்க. நமையா ப்ரோக்ராம் 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஒகேஷனல் ட்ரைனிங் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ் இன் ஆஷ்மிஷல் டிஸ்ட்ரிக்ட். தென் ஸ்டார்ட் அப் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் இந்தியா பார்த்தது தான். 75,000 வந்து உமன் லெட் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் தலாக் அபாலிஷன். முஸ்லீம் உமன் வந்து ப்ரொடெக்ஷன் ஆக்டாக இது வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது இன்ஸ்டன்ட் டைவர்ஸ் அதை வந்து இது பண்ணுறது வந்து கிரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து உமனோட டிக்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்ட்டிசிபேஷன் அண்ட் டெமோக்ரஸி. இந்தியாவில் வந்து எலக்ட்ரல் ரோல் இருக்குல்ல, அதில் வந்து 47 crore ப்ளஸ் வந்து உமன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓட்டராக. ஸோ வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுறதுல உமன்ஸ் வந்து ஒரு முக்கியமாக பங்கு பண்ணுறாங்க. தென் உமன் கேடட்ஸ் என்டிஏ 2025. ஃபஸ்ட் டைம் வந்து உமன்ஸ் வந்து அவங்க வந்து கிராஜுவேட் பண்ணிட்டு ரீசெண்டாக வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிலேருந்து 2025 வெளியே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்ச், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இன்ட்ரோ கூட லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். 50% ஆஃப் தி எலெக்டட் பஞ்சாயத் ராஜ் செப்பரேட்டேஷன் ஆர் உமன். இந்தியா ஆஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பூல் ஆஃப் எலெக்டட் உமன் லீடர்ஸ் இன் தி வேர்ல்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீ டேட்டா ஃபேக்ட்ஸ் ஃபார் மாஸ்டர் ரெஃபரன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஒரு குயிக் ரிவிஷனுக்காக சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இந்த ஃபேக்ட்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் சரி மெயின்ஸுக்கு வந்து வேல்யூ அடிச்சுட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளோட மார்க்கை வந்து ஈஸியாக வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. நரிசக்தி ஃபவுண்டேஷன் ஃபார் விஸ்கி பாரத். நம்மளோட இந்தியா வந்து இந்த வருஷத்துக்கு ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷனாக இது மாதிரி வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக வந்து உலகத்துக்கு வந்து ரோல் மாடலாக இருக்குது. அது மாதிரி வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், அதில் வந்து டிக்னிட்டி ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் உமன் அண்ட் கிட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் ஜஸ்டிஸில் 50% ரிசர்வேஷன் உமன் பார்ட்டிசிபேஷன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன் 106 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் எடுத்துக்கிட்டால் ஹையஸ்ட் எவர் ஜென்ரல் பட்ஜெட், 10 crore செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ், 75,000 ப்ளஸ் உமன் ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாம் இருக்கா. ஓவராலாக எடுத்துக்கிட்டால் விஸ்கி பாரத் 2047 இந்தியா வந்து ஒரு ஃபுல்லான இன்க்ரீஸ் க்ரோத்தாக இருக்கும். அதில் வந்து உமன் வந்து ஒரு லீடிங் ரோல்லையும் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. International Women's Day has been officially recognized in United States 1975. The date of March date is linked to women's strike Russia in 1970. The
The theme of the Women 2026 is Right, Justice, Action for All Women and Girls. Fourth, the Give to Gay campaign encourages individual effort and competition in advancing gender equality. Which of the above statements are correct? A. 1 and 3, B. 2 and 3, C. 2, 3 and 4, D. 1, 2, 3 only. Question. Consider the following first. Schemes, initiatives, key facts or feature. Pradhan Mantri Matru Vandana Yojana 20,000 crore to 4.6 beneficiary maternity income support. Lakshadipati Didi Initiative Day NRM initiative to help rural women to earn greater than 1 lakh annually. C. Namo Drone Didi Initiative self-help group provides drone with 60% of subsidy for agriculture use. Fourth, Startup India supports women entrepreneurship for brownfield enterprise projects. How many of the above pairs are correctly matched? A. 1 only, B. 2 only, C. only 3, D. all of the 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை அப்கமிங் வீடியோவில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் கொஞ்சம் இன்னும் வந்து ரிகவர் ஆகவே இல்லை. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மாடரேட்டடாக தான் வரும். அப்கமிங் வீடியோஸில் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.